இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு 40வது வகுப்பு சூரா பஹரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல் இம்ரானை தொடங்க போகிறோம். இந்த சூறாவுடைய முன்னுரையை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த சூறாவில் மொத்தம் 4 பயான்கள் இருக்கு. குரான் தான் சொன்னல பயானாக இறங்கியிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சூறாவில் மொத்தம் 4 பயான்கள் நாம் பிரிக்க முடியுது. இப்போ பயான் இந்த இடத்துல பிரியுது அந்த இடத்துல பிரியுதுன்னு ரசூல்லா பிரிக்கலை. அந்த சப்ஜெக்ட் எங்கே மாறுதுன்னு பார்த்து இது உலமாக்கள் பிரிக்கிறது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது 4 இடங்களில் இந்த குரானை இந்த சூறாவை நம்ம சப்ஜெக்ட் மாறுறத ஃபீல் பண்ண முடியுது. அதில் முதல் பயான் பார்த்தோம்னா 1வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒரு பயானாக இருக்குது. முதல் பயான். இப்போ அந்த பயானில் என்ன சப்ஜெக்டு பேசப்படுது அப்படின்னா பத்ரு போர் முடிஞ்ச காலகட்டம் அது. ஸோ அதை ஒற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசப்படுது. அது அந்த டைமில் அது இறங்கினது. அதில் பேசுகிற விஷயங்கள் வேறு. பத்ரு போர் முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் அந்த 2லேருந்து 3 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் முதல் பயான். இந்த 2வது பயானுடைய காலகட்டம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஹிஜ்ரி 9
ரெண்டாவது பயான் எடுத்திங்கன்னா 32லிருந்து 71வது வசனம் வரைக்கும். இது வந்து ரெண்டாவது பயான். இந்த பயானுடைய காலகட்டம் பார்த்தோம்னா ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 8ல் மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மக்கா வெற்றி தெரியுமில்ல, உமர் சீரிஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க மக்கா வெற்றி. இப்போ அந்த மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சந்திக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா மதீனா அரபு தீபகற்பம் முழுசாக இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இனி வந்து லெட்டர் போட்டு எல்லா ஊர்களுக்கும் ரசூல்லா அனுப்புகிறாங்க. அப்போ அந்த லெட்ரு வாங்கினவங்க எல்லாருமே ரசூல்லாவை சந்திக்கிறதுக்கு வராங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குர்ஆன், அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் 32லிருந்து 71 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் அதை சார்ந்தது. அடுத்தது மூணாவது பயான். மூணாவது பயான் எடுத்தோம்னா 71லிருந்து 129 வசனம் வரைக்கும், இது மூணாவது பயான். இந்த பயான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதல் பயான் இருந்தது இல்லை, அதோடு அப்படியே மேட்ச் ஆகுது. பத்ருடைய அந்த கனெக்ஷன்லேயே அந்த பயானும் மேட்ச் ஆகுது. ஏன்னா பத்ரு போகிற பற்றியும் கொஞ்சம் அதில் பேசுது, அது மாதிரியான வசனங்கள் அதில் வருது. நாலாவது பயான் எடுத்தோம்னா 129வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும், இது கடைசி வரைக்கும். இந்த பயான் வந்து எப்போ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உஹது போருடைய அந்த காலகட்டம். உஹது போர் முடிஞ்ச உடனே அல்லது உஹதுடைய களத்திலேயே, உஹது நடக்க ஒரு கமெண்ட்ரியும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ரியுமாக இந்த பயானில் நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும், ஆல இம்ரான் பொறுத்த வரைக்கும் இந்த சூறா பக்ராவுடைய ஜோடி சூறா. குர்ஆனில் வந்து ஜோடிகள் இருக்கு, ஒரு சூறாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஒரே சப்ஜெக்ட்ஸை வந்து 2 சூறாக்கள் பேசும். இது ஒரு தனியான ஆய்வு. இதை வந்து சில உலமாக்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆய்வின் படி பார்க்கும்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறதுக்கு சில ஹதீஸ்களே வந்து நமக்கு வந்து எவிடன்ஸாக கிடைக்குது. அது வந்து அதுவே ஒரு காரணமாக அமையுது, அதனால் ஆய்வு பண்ணுறோம். உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து குல்லது ரப்பின் நாசும் குல்லது ரப்பில் ஃபலக்கும், இந்த சூறா பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் ரசூல்லா வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து ஜோடி சூறா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குல்லு அல்லாஹு அஹது அந்த சூறாவும் குல்யா யூஹல் காஃபிரூன் இந்த சூறாவும் ஜோடி சூறாவாக இருக்கிறதா நமக்கு ரசூல்லாவே சொல்லி தராங்க. அதே மாதிரி சப்பிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அந்த சூறாவும் ஹல் அதாக்க ஹதீசுல் காஷியா அந்த சூறாவும் ஜோடியான சூறாவாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 8வது அத்தியாயமான அன்ஃபால், 9வது அத்தியாயமான தௌபா, இது ரெண்டும் ஜோடி சூறாவாக நாம் பார்க்க முடியுது. 17வது அத்தியாயமான பனி இஸ்ராயில், 18வது அத்தியாயமான சூரா அல் கஹஃப், இது ரெண்டும் ஜோடி சூறாவாக நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரி குர்ஆனுக்கு ஒரு சூறா இன்னொரு சூறா ஜோடியாக, சிலது ரசூல்லா சொல்லியிருக்காங்க, சிலது நம்மளாலேயே பார்த்துக்க முடியுது. இது ரசூல்லா சொன்ன ஜோடி சூறா. 2 சூறாக்கள் இருக்குது, அந்த 2 சூறாக்களை நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. ஒளிமயமான சூறாக்கள், ஒளி பொருந்திய சூறாக்கள், பிரகாசமான சூறாக்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த சூறாக்கள் எது அப்படின்னா இது ஆல இம்ரானும் பக்ராவும். அப்போது இந்த பக்ரா சூறாவுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமையை வந்து நாம் பார்க்க முடியும். இதில் முதல் விஷயம் ஒன்று சொல்கிறேன். அல்லம் சூறா, ஒரு மனிதன் அல்லாவை பார்த்து கேள்வி கேட்குறான், அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடு. அந்த நேர்வழி வந்து அவன் சாதாரணமாக கேட்கல, ஒரு சில நிபந்தனைகளை வச்சு கேட்குறான். அந்த நேர்வழி எப்படிப்பட்ட நேர்வழி வேணும்னு கேட்குறான். வழி தவறி போனவங்களுடைய நேர்வழி, வழி தவற போன அந்த அவங்களுடைய வழியாகவும் அது இருக்கக்கூடாது. கைரில் மக்சூபி அலைஹிம், அதாவது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியாகவும் அது இருக்கக்கூடாது. வலஸாலின், வழி தவறியவர்களுடைய வழியாகவும் இருக்கக்கூடாது. இது அல்லாத ஒரு நேர்வழியை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லம் சூறா முடியுது. இப்போது அந்த வசனத்தில், அல்லம் சூறாவுடைய கடைசி வசனத்தில் என்ன வருது? முதல்ல யாரை பற்றி சொல்லப்படுது? கைரில் மக்சூபி அலைஹிம், யார் மீது அல்லாவுடைய கஸப், கஸப் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். அல்லாவுடைய கோபம் வாங்கியவர்கள் அப்படிங்கிற அந்த அவங்க தான் முதல்ல வராங்க. 2வது கூட்டம் வழி தவறியவர்கள்னு வராங்க. அப்போ முதல் கூட்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? யூதர்கள்ங்கிறாங்க.
ரெண்டாவது கூட்டம் யாருன்னா கிறிஸ்தவர்கள்ங்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்குது. யூதர்களுக்கு ஹக்கு எதுன்னு தெளிவாக தெரியும், தெரிஞ்சே அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் குழப்பத்திற்குள்ளாயிருக்காங்க. அவங்களுக்கு ஹக்கு எது பாத்தில் எதுங்கிறது பிரித்து பார்க்க முடியல. இவர்களிடத்துல இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பெட்ரு. முஸ்லீம்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் என்ன நேசத்துக்குரியவர்கள், அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் குரானில் அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டோம்ல, எல்லாம் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவங்க மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது, எங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துன்னு கேட்டோம். அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னால், என் கோபத்தை வாங்கிறதுக்கு இவங்க என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணாங்கன்ட்டு அதை பட்டியல் போட்டான் பக்ராவில். புரியுதா? மஹ்சூபி அலைஹிம் பற்றி ஃபுல்லாக குரானில் பக்ராவில் வந்துருச்சு. யூதர்களை பற்றி ஃபுல்லாக வந்துச்சா? இவங்க பண்ண பல வரலாற்றுல பல காலகட்டங்களில் அவங்க பண்ண குற்றங்களை குரானு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருந்தது. ஈசா ரசூல் மூசா நபியை அல்லாஹ் காமிக்க சொன்னது, அப்புறம் கட்டுப்பட சொன்னால் கட்டுப்பட மறுத்தது, அல்லாஹ் சொன்ன விஷயம் காலை கன்ற கலவுலாம் வச்சது, ஒரு மாடு அறுக்க சொன்னால் அதில் எடக்கு பண்ணது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பட்டு போட்டு யூதர்கள் மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க, எப்படியெல்லாம் யூதர்கள் பண்ணாங்கங்கிறது ஃபுல்லாக சொல்லிட்டான். இப்போ அல்லம் சூராவுடைய அடுத்த கொஸ்டின் என்ன? வலஸ்ஸாலின், வழி தவறியவர்களை மாதிரி எங்களை ஆக்கிடாத அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ வழி தவறியவர்களை பற்றியும் நமக்கு சொல்லணும்ல. இது ஆல இம்ரானில் இருக்குது. ஆல இம்ரானுடைய அந்த இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை பற்றி ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூதர்களை பற்றி இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்தவர்களை பற்றி, கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, அவங்க எந்த இடத்துல வழி தவறினாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அப்போ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமில்ல. 2 பேருமே ஒரே அடையாளப்படுத்தினா அவங்கள என்னன்னு சொல்லலாம்? பனி இஸ்ராயல்கள்னு சொல்லலாம். ஆனால் பனி இஸ்ராயல்கள்லேயே 2 குரூப்பாக அவங்க ஈசா நபி வந்ததுக்கப்புறம் பிரிகிறாங்க. ஈசா நபியை மறுக்கிறவங்க யூதர்கள், ஈசா நபியையும் சேர்த்து ஏற்றுக்கிட்டவங்க கிறிஸ்தவர்கள். புரியுதா? அப்போ பனி இஸ்ராயல்கள்னு எடுத்தால் காமனு, அதில் கிறிஸ்தவர்கள் இது. அப்போ தமிழ்நாடுங்கிறது காமனு, அதுக்குள்ளே பிரித்தோம்னா சேலத்துக்காரங்க தனி, ஈரோடுக்காரங்க தனின்னு பிரிக்க முடியுமில்ல. எல்லாம் இதுதான். அல்லாஹ்வுடைய தீன் கஷ்டமாக இருக்கும்ல. அதாவது அவங்க சில ஹராம் வேலைகள் செய்வாங்க. அப்போ அந்த ஹராமான வேலைகளை இவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் எது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு? அல்லாஹ் சொல்கிறத நாங்கள் செய்ய முடியாதுன்னு எந்த மனுஷனும் டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த வழிமுறை என்னன்னா, இது அல்லாவே சொல்லலைன்னு டாவு போட்டுறது. இதே தான் இன்றைக்கி ரசூல்லாவுடைய உம்மத்தும் பண்ணிகிட்ருக்காங்க. அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வது தான் இங்கே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பணி. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை. மூஞ்சில் அடித்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா அல்லாஹ்வுடைய வேலை செய்ய முடியாதுன்ட்டு? ரோட்டில் போகிறான் அவன் இவன் சொல்லுவான். ஒரு ஆலிமாக இருந்துக்கிட்டு ஒரு பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள்னு நாம் காமிச்சிக்கவும் கூடாது. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? அப்படி ஒரு வேலை அல்லாஹ் சொல்லவே இல்லைன்றது. அப்போ வேலை முடிஞ்சு அப்போ துனியாவில் தப்பிச்சிடலாம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த வேலையை கைவிட்டுட்டா அல்லாஹ் இதை பற்றி கணக்கில் கேட்க மாட்டான். ஏன்னா ஒரு எக்ஸாமில் இப்போ 9th எக்ஸாமு யாருமே கொஸ்டினுக்கு 1 மார்க் கூட எழுதலை. இப்போ அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? எவனை பாஸுன்னு சொல்லும், யாரையுமே பாஸுன்னு சொல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர் ஹார்டாக இருக்குது, இத்தனை பேர் கூட பாஸ் ஆகலை அப்படின்ட்டு. இது மாதிரி அல்லாவை கால்குலேட் பண்ணுறாங்க. அல்லாஹ் அப்படி பண்ண மாட்டான். 100 பேர் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா 100 பேருமே நரகத்தில் போடுவோம். எவனா ஒருத்தனை பாஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியம் வராது. ஸோ இது தனி விஷயம். அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் பற்றி என்ன இருக்குது குரானில் இந்த இடத்துல இந்த ஆல இம்ரானில் டீட்டெயிலாக சொல்லப்படுது. அப்போ இந்த சூறாவில் 2 பேருமே வந்துடுறாங்க. இந்த சூறாவில் பனி வேதமுடையவர்னு அல்லாஹ் கூப்பிட்டானா என்ன அர்த்தம்? அந்த சூறாவில் வேதமுடையவர்னு அல்லாஹ் கூப்பிட்டானா யூதர்களை குறிக்கும். ஆல இம்ரானில் வேதமுடையவர்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்டானா கிறிஸ்தவர்களை குறிக்கும்.
ஆனால் 2 பேரையும் சேர்த்து சில இடங்களில் வேதமுடையவர்கள்ன்ட்டு அல்லாஹ் கூப்பிடுவோம். அது பேசுகிற சப்ஜெக்டை வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியும் வேதமுடையவர்களில் யாரை பார்த்து கேட்குறான்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்மளை பார்த்து வேதமுடையவர்கள்ன்ட்டு அல்லாஹ் கூப்பிட்டானா நம்மளையும் சேர்த்து தான் குறிக்கும். அவங்க 2 பேர் ப்ளஸ் நாமளும் சேர்த்து அல்லாஹ் வந்து குறிஞ்சிருவோம். அது மாதிரியான இடங்களும் குரானில் இருக்குது. அப்போ இது ஒரு விஷயம். அப்போ கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் என்ன புரிய வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே தவறு பண்ணாங்க, எங்கெல்லாம் சருகுனாங்க, எதனால் அவங்க ஈசா நபியை கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க, எந்த இடத்துல அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதை சொல்கிறான். அதே மாதிரி பனி இஸ்ராயல்கள் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தான்ல, இது வரைக்குமான சரி நடந்தது நடந்து போச்சு, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இனி ஒழுங்காக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் தரேன், முகம்மதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய அந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்க, அவருடைய மிஷனில் உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு அங்கே பஹ்ராவில் என்ன பண்ணப்பட்டது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே பனி இஸ்ராயல்களுக்கு, இதில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுது. இதை போக போக வரும் அந்த வசனம். அப்படியா? அதே மாதிரி அங்கே என்ன சொல்லப்பட்டுச்சு யூதர்களை பார்த்து, நீங்கள் ஃபாலோ பண்ணுற தீனு அதாவது உங்கள் வேதத்துக்கே முரணானது, நீங்கள் உண்மையிலே இஸ்லாத்தை மட்டும் ஃபாலோ பண்ணல, நீங்கள் யூத மதத்தை கூட நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த வேதத்தில் ஒன்று இருக்குது, இவங்க ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு யூதர்கள். அதே தான் கிறிஸ்தவர்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவ பைபிள் ஒன்று சொல்லுது, இந்த உலமாக்கள் வேறு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் அந்தந்த இடம் வரும்போது அல்லாஹ் அதை டீட்டெயிலாக அது சொல்லுவோம். அதே மாதிரி முஸ்லீம்களை பற்றி இந்த சூறாவில் முஸ்லீம்கள்கிட்ட அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இனி இந்த உம்மத்துக்கு, இந்த உலகத்திற்கு நீங்கள் தான் தலைமை தாங்க போகிறீங்க. அதில் வந்து அப்பாயின்மெண்ட்டுடைய ஒரு சில விஷயங்கள் அதில் அல்லாஹ் சொன்னான் அல்-பக்ராவில். இதில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுடைய இன்னும் சில பொறுப்புகளை, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எவ்வளோ பவர்ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டெடிகேஷனோடு நிறைவேற்றணுங்கிற அந்த பொறுப்பு சுமத்தப்படுது, அந்த சுமை இந்த சமுதாயத்தின் மேலே வைக்கப்படுது. அதே மாதிரி அவர்களுடைய அதில் எப்படி பஹ்ராவில் முன் சென்றவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை எடுத்து சொல்லி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூதர்களை பார்த்தும் பேசுவான், முஸ்லீம்களை பார்த்தும் பேசுவான். இந்த சூறாலையும் கிறிஸ்தவர்களை பார்த்தும் பேசுவான், முஸ்லீம்களை பார்த்தும் பேசுவான். அப்போது அவங்க எப்படியெல்லாம் வீணாக போனாங்க, எப்படியெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி நம் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லுவான். இதில் இன்னொரு சேஞ்சும் இவங்கள நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, அப்போ வந்து பஹ்ரா அவங்கக்கிட்ட இறங்கும்போது முஸ்லீம்கள் வந்து போர்களில் வந்து ஈடுபடலை, போருக்கான அந்த சூழ்நிலை இருக்கலை. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சு கிடையாது, அவ்வளோ பெரிய சவால் இருக்க கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பத்ரு போர் முடிஞ்சிருச்சு. இனி அவங்க ஆயுதத்தை விரும்பியோ விரும்பாமலோ கையில் எடுத்தாச்சு. இப்போ ஆயுதம் கையில் எடுத்துட்டதுக்கப்புறம் இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியாக மட்டும்தான் இருக்கணும். தவறான முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள காலி பண்ணுவீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை காலி பண்ணிடுவாங்க. அப்போ இனிமேல் உங்கள்கிட்ட மிஸ்டேக்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் இந்த சூறாவில் முஸ்லீம்களுக்கு அது பாடம் நடத்தப்படுது. அது பத்ரில் உஹதில் வந்து அவங்க எப்படிலாம் டேமேஜ் ஆனாங்கிறது அது டீட்டெயிலாக வருது. இதிலேயே நயவஞ்சர்கள் ஒரு புது கேட்டகரி உருவாகிறாங்க. அதில் வந்து கிடையாது, பஹ்ராவில் பொறுத்த வரைக்கும் பெருசாக நயவஞ்சர்களை பற்றி டீட்டெயில் இருக்காது. ஸ்டார்டிங்கில் நயவஞ்சர்களில் சில கேட்டகரி இருந்தாங்கங்கிறது மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த நயவஞ்சர்கள் என்னெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல பெருசாக விளக்கலை. ஆனால் இந்த சூறாவில் நயவஞ்சர்கள் எப்படிலாம் குடைத்தல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி டோட்டலாக அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இதில் இது ஒன்று ஆச்சு. அப்போ இந்த சூறாவில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி, இப்போ இந்த 4 பயான்கள் சொன்னல, சூழல் இப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு, இது 4 விதமான சூழல் இந்த பஹ்ரா இந்த அந்த ஆல இம்ரானில் இந்த சிச்சுவேஷனை நாம் பார்க்க முடியும். முதல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பஹ்ராவில் உங்களை பல விதங்களில் சோதிப்போம்னு அல்லாஹ் சொன்னான். வாக்குறுதி தான் சொன்னான், உங்களை டெஸ்ட்டு வைப்பேன்னா. ஆனால் டெஸ்ட்டு அங்கே வைக்கலை. இதில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதில்? ஆல இம்ரானில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பத்ரு போர் என்ன தான் வெற்றின்னு இருந்தாலும் அது வந்து ஒரு தடவை அடித்து அந்த ஒரு அடிச்சில் ஒரு ரவுண்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஃபுல் மேட்ச் முடியல.
ரவுண்டு 1 இவங்க வின்னு, யார் பத்ரு வின்னு. ஆனால் அந்த அடி வாங்கிட்டு போனவன் பயங்கரமாக வெறி ஆயிட்டான். புரியுதா? அங்கே அப்போ தான் காலித் பின் வலீத் இது வரைக்கும் என்ட்ரி கொடுக்காம இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பத்ரு போருக்கு காலித் பின் வலீத் வரல. உஹது போரில் காலித் பின் வலீத் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய கொலைக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும், அதில் வந்தவங்க எல்லாரும் வயசானவங்க. அபூஜஹில், உத்துபா, புரியுதா? வந்தவங்க எல்லாருமே வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் கிடையாது. ஏதோ பெரியவங்களுடைய சண்டையாக அது போச்சு, தலைவர்கள் தான் வந்தாங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள். புரியுதா? கோபத்தில் இருக்கிறவங்க இளைஞர்கள். எப்பயுமே இளைஞர்கள் ரொம்ப டேஞ்சர். சின்ன பசங்க பொடி பசங்கன்னு நினைப்போம், அந்த எப்பயுமே பொடி பசங்க தான் ரொம்ப டேஞ்சர். அப்போது என்ன ஆயிடுச்சு, பத்ரு போரில் இது வெற்றின்னு இருந்தாலும் ஒரு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி ஆச்சு. ஒரு தேன் கூட்டில் ஒரு கல் எரிஞ்ச மாதிரி ஆச்சு. அப்போ அதோடைய ரியாக்ஷன் எப்போ வேணாலும் பெருசாக கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது இல்லாமல் மதீனாவுக்கு இவங்க என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அப்போ எல்லாரும் இவங்கள பரிதாபமாக தான் பார்த்தாங்க. ஐயோ பாவம், ஏதோ மக்காலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வந்திருக்காங்க, அப்படி ஓரமாக இருந்துட்டு போட்டோம், ஏதோ விவசாயம் பண்ணுறேன்னு இருக்காங்க, ஏதோ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி இருக்க போகிறாங்கன்ட்டு. இவங்க குறைஷிகளை அடித்ததை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இவங்க அப்பாவிங்கன்னு நினச்சா இவங்க இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறாங்க, எங்கள்லேயே குறைஷிகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்களே அடிச்சிட்டாங்கன்னா அப்போ நாமெல்லாம் என்ன ஆகிறது? இவங்களுடைய பிளானிங் தான் என்ன? இவங்க என்ன முடிவோடு வந்திருக்கிறாங்க? ஏதோ அடித்து விரட்டினாங்க இங்கே வந்திருக்காங்கன்னு நினச்சா இவங்க வேறு ஏதோ பிளானிங்கோடு இருப்பாங்களாட்ட தெரியுது. இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவங்களை பார்த்த அந்த சாஃப்ட் இமேஜு இப்போ என்ன ஆகுது, ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரை? சஹாபாக்களையும் ரசூல்லாவையும் பயத்தோடு பார்க்குறாங்க. இவங்க லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது, இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஊருடைய சிச்சுவேஷன். இந்த ஊரில் மதீனாவாசிகள் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்காலிருந்து ஒரு குரூப்பு சடாலடியாக ஒரு பெரிய கூட்டம் வந்து மதீனாவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வீடுகளுக்குள்ளேயே அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியதாக போச்சு. 2 ரூம் இருந்ததுன்னா 2 ரூம், ஒரு ரூம் உனக்கு ஒரு ரூம் எனக்கு. அப்போ இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த வீட்டில் நேற்று வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தது டபுளாக சமைக்கணும். புரியுதா? அப்போ பிஸ்னஸில் வந்து அவங்கள பார்ட்னர் ஆக்கணும். அப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வரைக்கும் இவங்களுக்கு 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அன்னிலேருந்து 10000 ரூபா தேவைப்படாயிடுச்சு. ஆனால் 10000 ரூபா சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2500 ரூபா பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பாதி பிரித்து இப்படி கொடுக்கும்போது இவங்களுடைய அந்த அந்த பாதிப்பு எப்படி இருக்கும், மனநிலைமை. மனுஷங்கும்போது ஏதோ ஒரு நிலையில் யோசிப்பான், ஏதோ 2 நாள் 1 நாள்னா பிரச்சனை இல்லை, இனி கூடவே இருப்பாங்களாம், விட்டுட்டு போக மாட்டாங்களாம். அப்படிங்கும்போது எத்தனை நாளைக்கு இவங்களை சகிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தாக்கம்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துவான். அதையெல்லாம் எல்லாம் எடுத்து விட்றான். அதெல்லாம் இந்த சூறாவில் எல்லாம் என்ன எடுத்து விட்றான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், அல்லாவுடைய தீனுக்காக செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு சூழல். இந்த பக்ரா, இந்த ஆல் இம்ரான் இறங்கும்போது இருந்த சூழல்களில் இது ஒரு முதல் சூழல். இந்தந்த பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்குள்ளே இருந்தது. ரெண்டாவது சூழல் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்குமான ஒரு மோதல். இது வந்து பஹ்ராவில் பார்த்தீங்கன்னா யூதர்களை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. யூதர்களுக்கு அழைப்பு தான் சொல்லப்பட்டுச்சு, யூதர்கள்ட்ட தாவா தான் எடுத்து சொல்லப்பட்டுச்சு, யூதர்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கல. ஆனால் யூதர்கள்ட்ட ஒப்பந்தம் ரசூல்லா போட்டாங்க. என்னென்னு ஒப்பந்தம் போட்டாங்க? மதீனாவில் சுற்றி ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்கள் யார் கூட டிக்ளேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் பஞ்சாயத்து இருக்குது, மக்கா படையெடுத்துட்டு வந்தால் நீங்கள் யாருடைய ஆள், நீங்கள் எங்களுடைய ஆள்னால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம், எங்களோட சேர்ந்து நீங்கள் சண்டை போடணும். நீங்கள் மக்காவுடைய ஆள் அப்படின்னா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு எதிராகவும் நாங்கள் சண்டை போடுவோம். இல்லை ரெண்டுமே இல்லை, நாங்கள் எங்களோடவும் சேர மாட்டோம் இங்கேயும் சேர மாட்டோம்னா நடுவில் நிற்கிறீங்கன்னா நடுவில் நில்லுங்க, அவன் சண்டை கூப்பிட்டாலும் போகக்கூடாது, நாங்கள் சண்டை கூப்பிட்டாலும் நீங்கள் வரக்கூடாது. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. இது மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒப்பந்தங்கள் போட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆச்சு,
என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் நடுவில் நிற்கிறோன்னு போட்டாங்க. சில பேர் நாங்கள் உங்களோட சேர்ந்து குறைஷிகளுக்கு எதிராக சண்டை போடுவோன்னு போட்டாங்க. ஆனால் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, குறைஷிகள் சார்பாக சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. உள்ளுக்குள்ள அக்ரிமெண்ட் ரசூலாவோட. ஆனால் படைபலம் யாருக்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, குறைஷிகளுக்கு. அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இதோட காலி, குறைஷிகள் திரண்டு வந்துட்டாங்க, ரசூல்லா இதோட காலி, எங்கள் ரூட்டு கிளீரு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க நல்லவங்களாக இருந்தால் யாரோட இணைஞ்சிருக்கணும், இவங்களும் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள், இவங்களும் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள், இவங்களும் கயாமத்தை நம்பக்கூடியவர்கள், இவங்களும் மறுமை நம்பக்கூடியவர்கள். ஆனால் இவங்க சிலை வணங்கக்கூடியவர்கள், மறுமையை மறுக்கக்கூடியவர்கள். ஆனால் இதை விட அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். இது நமக்கும் ஒரு பாடம். சில முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை விட நம்மளுடைய எதிரிகளாக டபுளாக நடந்துக்குவாங்க. முஸ்லீம் அல்லாதவன் கூட நடந்துக்குவாங்க. ஏன்னா அந்த பொறாமை இருக்குல்ல, பொறாமை ரொம்ப பெரிய ஒரு வேலையை காமிச்சிரும். ஸோ அதனால் நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு எப்பவுமே முஸ்லீம் நம்முடைய சகோதரன் மேலே என்ன ஆயிடக்கூடாது, நமக்கு பொறாமை வந்துடக்கூடாது. பொறாமை வந்துச்சுன்னா அது மாதிரி நம்ம போயிடும். அப்போ இந்த துரோகத்துக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, பத்ரு போர் முடிஞ்ச உடனே யூதர்களுடைய மொத்தம் 3 குலம், பனு கைனுகா, பனு குரைலா, பனு நசீர், இந்த 3 குலங்களில் ஒரு குலத்தை தூக்குனாங்க. பனு கைனுகா மேலே படையெடுத்தாங்க. அவங்களுக்கு படையெடுத்து என்ன பண்ணாங்க, யூதர்களை நேரம் பார்த்து அங்கேருந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதை யூதர்கள், மற்ற யூதர்கள் 2 குலம் இருந்துச்சு இல்லை, அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க, யூதர்களில் ஒரு டீமை இவர் அடிச்சிட்டாரு, அப்போ மீதி 2 டீம் எப்படி பார்க்கும், அடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு பார்க்கும். இன்னும் அந்த வெறுப்பு பகை பன்மடங்காக பெருகும். அப்போது ஒரு பக்கம் மக்காவுடைய பகை சம்பாதிச்சாச்சு, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கிற ஒரு ஆளுக்கு சமைக்க வேண்டிய இடத்துல 2 ஆளுக்கு சமைக்க வேண்டியது வருது. இன்னொரு பக்கம் யூதர்கள்கிட்டையும், ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த யூதர்கள்கிட்டையும் பகை சம்பாதிச்சாச்சு. இப்போ இதில் மக்கா மதீனாவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத நகரமாக ஆயிடுச்சு. அதனால் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் ஆயுதங்களோட தான் தூங்கிட்டு இருந்தாங்க. நைட்டு தூங்கும்போது கூட கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா டக்குன்னு எந்திரிச்சு வில்லு எடுத்துகிட்டு ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. அப்போ கையில் வாள்கள்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் போடப்பட்டிருந்தது மதீனாவுக்கு, இரவு ரோந்தெல்லாம் போடப்பட்டிருந்தது. அதில் ரசூல்லா கூட ரோந்து பணியை பார்த்துட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமாக ஹதீஸ்களும் வரும். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் முழிச்சு காவல் காக்கிறாரோ அவருக்கு 80 வருஷம் அமல் செஞ்ச அந்த கூடிய நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு. அது லைலத்துல் கத்ருடைய நன்மை இருக்குல்ல, அந்த நன்மை அந்த நைட்டு வாட்ச்மேன் டியூட்டி பார்க்குற அந்த நபருக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. இபாதத் இல்லை, எதிரிகள் வராங்களான்னு பார்க்கறது. அப்போ புரிஞ்சுக்கணும், அப்போ இஸ்லாத்தில் எதுக்கெல்லாம் நன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இது ஒரு சூழல். 3வது ஒரு சூழல், பத்ருடைய தோல்விக்கு பழி வாங்கும் உணர்வு குறைஷிகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, உஹது போர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த அட்டாக்கு உஹதில் அதை விட டபுள் மடங்கு படை எடுத்துகிட்டு வந்தாங்க. மிக கொடூரமாக அந்த அட்டாக் இருந்துச்சு. அப்போ அதில் யூதர்களும் சப்போர்ட் பண்ணாங்க உஹது போரில். அப்போ அவங்களுடைய அந்த இவங்களுக்கு குறைஷிகளுக்கு யூதர்களோடு சேர்ந்து குறைஷிகள் வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. இங்கேருந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க, சஹாபாக்கள் எத்தனை பேர்கிட்ட படை இருக்குது, பணம் இருக்குது, இது இருக்குது, ஆயுதம் இருக்குது, இங்கே எத்தனை பேர் இவங்க இருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருவாங்கல்ல, பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, படை எடுத்துகிட்டு வர்றாங்க, இங்கே எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாதுல்ல, இவங்க எண்ணி சொல்லிடுவாங்க. 500 தான், அதில் 50 பேர் தான் வாள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, வீட்டில் இவ்வளோ தான் ஒன்று காசு இருக்குது, 10 நாள் தான் இவங்களுக்கு சோறு வச்சுருக்காங்க, 12 நாள் சண்டை நடந்துச்சுன்னா 2 நாளில் இவங்க ஆள் காலி ஆயிடுவாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு ரிப்போர்ட் சொல்லிடுவாங்க. அப்போ இதில் இன்னொரு புது பிரச்சனையும் முளைக்குது. என்ன அப்படின்னா, நயவஞ்சகர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே சைலண்ட்டாக இருந்தாங்க, பேசலாம் மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு குரூப்னா அந்த குரூப்பில் எத்தனை பேர் நயவஞ்சகர்கள்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த உஹது போரில் 300 பேர் தனியாக பிரிஞ்சாங்க. இதில் என்ன ஆகுது,
உஹது போருக்கு அப்புறம் உஹது போர் சமயத்தில் 700 பேர் மொத்தம் சஹாபாக்கள் 1000 பேர் கிளம்பி வராங்க சண்டைக்கு. அதில் என்ன ஆகுது, வெறும் 700 பேர் தான் நின்று சண்டை போட்டாங்க. மீதி 300 பேர் கிளம்பி போயிட்டாங்க. தாங்கள் நயவஞ்சர்கள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபில்டர் நடக்குது. ஆனால் இது ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆளுகளில் இவ்வளோ பேர் டம்மி பீஸுங்களா? மக்கால இருந்தவங்க 100னா 100 பேருமே கணக்கில் வைக்க முடியும். அப்போ இங்கே வந்து ஒரு டவுட் வருது. அதுலேயும் என்ன, அந்த 700 இருந்தாங்களே அதுவும் வந்து முழுசாக மூமின்கள் கிடையாது. அதுலேயும் இன்னும் சில மிச்ச சொச்சங்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த நயவஞ்சர்களில் இதுலேயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு என்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு. நீங்கள் போனதுக்கப்புறம் நல்லா அடி விழுந்துச்சு, ஹம்சா கொல்லப்பட்டார், நல்ல வேலை நீங்கள் போனீங்க, சரியான ஆளுங்க, இந்த ரிப்போர்ட்லாம் அவங்க கொடுத்துட்ருப்பானுங்க. புரியுதா? இது மாதிரியான திருட்டுக்கு கூட்டம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி நாம் ஒரு ஜமாத்து, இந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய தீனுக்காக ஒரு ஜமாத் இருந்ததுன்னா இதை நம்மளால் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் அல்லாஹ் இது நமக்கு பாடம் கொடுக்குறான். 100% தூய்மையான ஆட்களை மட்டும் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? நம்ம மீட்டிங் நல்லா நடந்துடக்கூடாதுன்னு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவனே நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். பேசுகிறது எப்படி பேசுவான், நீங்கள் நடத்துங்க ஜி நான் நிற்கிறேன்பா. நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவங்க பேசுகிற அந்த சிம்டம்ஸு ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது சூப்பராக இருக்கணும் ஜி, ரொம்ப நல்லா நடக்கணும் ஜி, இதுதான் எங்களுடைய ஆசை ஜி அப்படின்னா, சரி ரைட்டிங் ஜி, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு புரியுது ஜி, உக்காருங்க ஜி. ஒரு நடக்கணும் அப்படிங்கிறவன் அவனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அவன் அந்த அந்த சிம்டம்ஸ் வச்சு நமக்கும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனாலும் அவன் ஆக்டிங் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாம் வந்து அவனை வந்து வெளியே துரத்த முடியாது. இதில் என்ன ஆகி போச்சு, இவனுங்களே போயிட்டானுங்க வெளியே. அப்போ ரசூலாவுக்கு ஒரு வேலை வந்து மிச்சம். ஆனால் இன்னும் இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் வேலை இருக்குல்ல. இவங்க என்னெல்லாம் இவனுங்களை எந்த எந்த கணக்கிலலாம் வைக்கிறது. பழைய போர் முடிஞ்சு வீட்டுக்கு போனவொடனே தொழுகைக்கு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரசூல்லா சில முக்கியமான விஷயங்கள் பேசும்போது இவங்களை உட்கார வச்சு பேச முடியுமா? அப்போ பயானில் எப்படி பேசுவாங்க ரசூல்லா? இப்போ அதனாலேயே ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கெல்லாம் பேசும்போது ஜென்ரலாக தான் பேசுவாங்க. முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அந்த 10 சஹாபாக்கள் இருக்காங்கள அவங்களோட உட்கார வச்சுட்டு மட்டும்தான் பேசுவாங்க. வேறு ஆட்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ முக்கியமான சஹாபியாக இருந்தாலும் சரி, அந்த 10 பேரோட மட்டும்தான் லிங்க் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்களோடு நடக்கிற டிஸ்கஷனில் மற்றவங்க கலந்துக்க முடியாது. அப்போ இது ஒரு சேலஞ்ச். அந்த மதியம் இந்த ஆல இம்ரானில் நம்ம இது சம்பந்தமான வசனங்களும் பார்ப்போம். யூதர்கள் இவங்க நயவஞ்சர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவோம். அதே மாதிரி 4வது ஒரு முக்கியமான சூழல் இந்த சூறா இறங்கும்போது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உஹதுல முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு. 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வெறும் தோல்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. இந்த தோல்வி ஏன் நடந்தது, இதற்கு யார் காரணம், இனி இந்த தோல்வி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், புரியுதா? அப்போ இது எல்லாமே அட்வைஸ் பண்ணணும். அப்போ இவங்களே அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. சில சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒழுங்காக சண்டை போடல, அதனால தான் சண்டை நாங்கள் தோத்தோம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நின்னதுனால தான் இந்த அளவு கூட பாதிப்பு இல்லாமல் போச்சும்பாங்க. யாராவது ஒத்துக்குவாங்களா தோல்விக்கு நாங்கள் தான் காரணம்ட்டு? அதே அல்லாஹ் பேசுனா, ஓய் நீ தாண்டா மிஸ்டேக்கு, ஓய் நீ தாண்டா தப்பு பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவேன்? வாயை மூடிட்டு இருந்தான். புரியுதா? அந்த கமெண்ட்ரியும் அல்லாஹ் இதில் கொடுக்குறான். ஏன்னா இதை ரசூல்லா பேசினா கூட என்ன ஆயிரும், நாங்கள் ஏன் ஓடணுன்னு உங்களுக்கு மீனிங் தெரியலைங்க ஏம்பா. என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஓடினதை மட்டும் பார்க்குறீங்க, நாங்கள் தூரத்தில் பார்த்தோம், அங்கேருந்து ஒரு கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு, நாங்கள் அதுக்காக ஓடனோம், நாங்கள் இதுக்காக ஓடனோம், ஏதோ ஒன்று சாக்கு சொல்லி நடக்கும். ஆனால் அல்லாஹ் கமெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, எதையுமே யாருமே சமாளிக்க முடியாது. உள்ளது உள்ளபடி பேசுவான். இப்போ இதில் இந்த சூறாவில் இருக்கிறதுலே ஒரு கூத்து என்னென்னா, இந்த தப்பு பண்ணவங்க லிஸ்ட்டு ஆரம்பிக்கும். இருக்கிறதுலே குறைந்த தப்பு, சின்ன தப்பு பண்ணது ரசூல்லா தான். அந்த பத்ரு போரில், உஹது போரில் இருக்கிறதுலே சின்ன தப்பு பண்ணது ரசூல்லா தான். ஆனால் முதல்ல அல்லாஹ் திட்டுறது ரசூல்லாவை தான் திட்டணும். ஏன்னா எப்பயுமே பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணால் அது ரொம்ப பெருசு.
புரியுதா? சின்ன தப்பு இருக்கையிலே பர்சன்டேஜ் வைஸாக அது ஒரு தப்பே கிடையாது. அந்த ஒரு தப்பை தான் அந்த அந்த தப்புகளை பட்டியல் போடும்போது உஹதை பற்றி அந்த ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேசுகிறது ரசூல்லாவை பற்றி தான் பேசுவோம். முதல்ல ரசூல்லாவை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மற்ற சஹாபாக்களுடைய அந்த குறைகளை பற்றியே பேச ஆரம்பிப்பான். இந்த பத்ருவா இருக்கட்டும் உஹதா இருக்கட்டும், குரான் வந்து பாராட்டி பேசாது. புரியுதா? நீங்களாம் பெருசாக சாதிச்சிட்டிங்க, வெறும் 300 பேர் 1000 பேரை அடித்து தெறிக்க விட்டுட்டீங்க, இப்படிலாம் பேச மாட்டான். அவன் குரானில் எப்படி இருக்கும் பாரு. குரான் நாம தான் புகழ்ந்துட்டு இருப்போம் பத்ரையும் உஹதையும், நாங்கள் மாவீரர்கள், மாவீரர் தினம் அது இதுன்ட்டு. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுவோம். பத்ரில் நீங்கள் அடிச்சிங்க, உள்ள நடுங்கிட்டு தானே இருந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், உள்ள நடுங்கிட்டு தானே இருந்துச்சு, விட்டா போயிடலான்னு தானே இருந்தீங்க அப்படிங்கிற. மறுத்து பேச முடியாது, ஏன்னா நடுங்கினது அல்லாஹ்வுக்கு தெரியும். விட்டா நீங்கள் ஓடிடலான்னு தானே இருந்தீங்க, இந்த வேலைக்கே வந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சிங்க. பத்ரை பற்றி கமெண்ட் வரும்போது தெரியும். இப்போ நம்மலாம் யாருங்கிறது தெரிஞ்சு மூடிட்டு நம்ம இருக்கணும். நம்மலாம் தீனுக்கு ஏதோ பெருசாக கழட்டிட்டோம், நம்ம வந்து பெருசாக அப்படியேங்கப்போ என்னங்க பண்ணுறது, நாங்கள்லாம் அல்லாவுடைய கிருபையில் நாங்கள்லாம் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம், அல்லாவுடைய கிருபையில் நாங்களாம் வாயே பேச முடியாது. அவங்க இவ்வளோ செஞ்சே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அந்த இது எடுக்கும்போது நாமெல்லாம் செஞ்சது நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம்ல. சில நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு நமக்குள்ளே நம்ம சந்தோஷப்படுறோம், இப்படிலாம் நம்ம செஞ்சுருக்கோமே பரவாயில்ல. இதெல்லாம் எதுவுமே கணக்கு போட முடியாது. நம்ம எப்போவுமே அல்லாஹ்கிட்ட இப்போ நம்ம வந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் பணிவாக நடக்கணும். இதிலிருந்து நமக்கு இப்போ கிடைக்கிற மெசேஜ், அப்போது இந்த உஹது போரை பொறுத்த வரைக்கும் செம்மையான கமெண்ட்ரி இருக்கும். முழு கமெண்ட்ரி, டீம் ஏ என்ன பண்ணுச்சு, டீம் பி என்ன பண்ணுச்சு, நபி என்ன பண்ணார், ஃபாலோவர் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் எடுத்து போட்டு பிரித்து டீட்டெயில் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இனிமே எந்த பொருளையும் இது நடக்கக்கூடாது அவ்வளோதான்ட்டான். அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. ஒரு தடவை அடி வாங்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு என்ன சப்ஜெக்டுன்னு, எந்த இடத்துல மிஸ்டேக்கு, எந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்னு. தோல்வியிலிருந்து படிப்பினை எடுக்கணும். எப்பவுமே தோல்வி வந்து நமக்கு ரொம்ப பெரிய வேல்யூபிள். ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எப்படி ஜெயிச்சோங்கிறது சொல்லிட்டு போயிடலாம். தோக்கும் போது தான் நமக்கு அதுலேருந்து ரொம்ப மெசேஜ் கிடைக்கும், இந்த தோல்வியிலிருந்து நிறைய பாடம் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆல இம்ரானுடைய முன்னுரை. அலீஃப் லாம் மீம். ஜுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். இது ஹுருஃபே முகத்ததாத். இதை பற்றி முன்னாடியே பேசியாச்சு, பஹரால ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிட்டோம். அலீஃப் லாம் மீம்னா என்ன, அது வந்து சூராவுடைய பெயர்களாகவும் இருக்கலாம், அல்லது அதற்கு ஒரு மீனிங்காகவும் இருக்கலாம், அல்லது அந்த அரபுகளுடைய அந்த கிராமர் படி அது அவர்கள் மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு இதாகவும் இருக்கலாம். இது ஜோடி சூரான்னு சொன்னோம்ல, அதுக்கு இதுவும் ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அந்த சூரா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அலீஃப் லாம் மீம். ஆலயம் பஹரா ஸ்டார்ட் ஆகிறது அலீஃப் லாம் மீம், இதுவும் அலீஃப் லாம் மீம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் வந்து நித்திய ஜீவன், அவன் என்றென்றைக்கும் உயிரோடன் இருப்பான். ஒரு காலகட்டமும் அவன் உயிரோடன் இல்லாமல் இல்லவே இல்லை, முழு காலகட்டமும் அவன் உயிரோடு இருந்தான். அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர வேறு இறைவன் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, எங்கேயும் இல்லை. நபியே, அவனே மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளான், அதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது. மேலும் இது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவன் தான் இந்த வேதத்தை இறக்கியிருக்கான், அது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதே வார்த்தை தான் குரானில் பஹராலையும் இருக்கும். ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இது இறைவேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பஹராலையும் ஸ்டார்டிங்கில் இதே வசனம் வந்துச்சா, அப்போ இதுலேயும் இதே வசனம் வந்துச்சா, அப்போ குரானை பற்றி தான் அங்கேயும் ஸ்டார்டிங்கில் பேசுது, இங்கேயும் குரானை பற்றி தான் ஸ்டார்டிங்கில் பேசுது. அப்போ இது ரெண்டும் ஜோடி சூறாங்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு ப்ரூஃப். இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான்.
இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதுலேயும் இதே கண்டிஷன் சொல்லப்பட்டுச்சா? முன் சென்ற வேதங்களை அவர்கள் நம்புவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுது. இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்துது. அதில் முன் சென்ற வேதங்கள்னு பொதுவாக இருக்குது புகாரால. இதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்படுது முன் சென்ற வேதங்கள்லாம் எது. அப்போ முன் சென்ற வேதங்கள்லாம் எத்தனையோ நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தரப்பட்டிருக்கும், இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்டிருக்கும், மூசா நபிக்கு தரப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லா வேதத்தையும் உண்மைப்படுத்துதுன்னு ஆயிரும். ஆனால் இதில் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறான்? தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கிறான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான். இப்போ இதில் கேள்வி வரும், அப்போ தௌராத்திலையும் இஞ்சிலும் நேர்வழி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான். அப்போ தௌராத்திலையும் இஞ்சிலும் நேர்வழி இன்னைக்கு இருக்கா? அப்போ குரான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, குரான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக தௌராத்தையும் இஞ்சிலையும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. புரியுதா? அப்போ குரானு பற்றி ஏன்னா தௌராத்தை பற்றி நாம் டீப்பாக புரிஞ்சுக்கணும். தௌராத்துனா என்ன? பைபிள். பைபிள் மட்டும் மொட்டையாக எப்படி பைபிள்னு கிடையாது. பைபிளில் எத்தனை வெர்ஷன் பைபிள் இருக்குது? பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. அதுலேயே பைபிளில் புரோட்டஸ்டன்ட்டு வச்சுருக்கக்கூடிய பைபிள் தனி, கத்தோலிக்கர்கள் வச்சிருக்கிற பைபிள்கள் தனி. கத்தோலிக்கர்கள் வச்சிருக்கிற பைபிளில் 74 அத்தியாயங்கள் என்னமோ இருக்குது. புரோட்டஸ்டன்ட்கள் வச்சிருக்கிற பைபிளில் 50 சில்லற அத்தியாயங்கள் இருக்குது. 20 அத்தியாயங்களை இவங்க ஒத்துக்கிறது இல்லை. யார்? புரோட்டஸ்டன்ட்கள். புரியுதா? அப்போ இவங்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒரு வகை. ரெண்டாவது, பைபிள்லேயே 2 பகுதி இருக்குது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு 50 புத்தகங்கள், 50 அத்தியாயங்கள் சொன்னது ஒரு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு சொல்லி அது ஒரு 10-15 அத்தியாயங்கள் இருக்குது. அப்போ இதில் பழைய ஏற்பாடுன்னு இருக்கிறது எல்லாமே தௌராத்தா கேட்டால் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய முதல் 5 நூல்கள் அது என்னது? தௌராத்து. ஆதியாகமம், விடுதலை பயணம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், இணை சட்டம். இது ஒவ்வொன்றும் எடுத்தீங்கன்னா ஆதியாகமம் அப்படின்னா மூசா நபியுடைய அந்த தொடக்க காலகட்டம், பனி இஸ்ராயல்கள் ஃபிரௌன்ட்ட அடிமையாக இருந்தாங்கள்ல அந்த காலகட்டம் வரைக்கும் அது பேசும். விடுதலை பயணம் அது என்னது? பனி இஸ்ராயல்கள்டிருந்து ஃபிரௌன்ட்டிருந்து பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அந்த காலகட்டம் எது? விடுதலை பயணம். லேவியர் ஆகமம் இது என்னது? மூசா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வேதங்களை கொடுத்து, இந்த வேதத்தின்படி நீங்கள் இதை வேதத்தை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி வேதங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த போர்ஷன் எடுத்தீங்கன்னா லேவியர் ஆகமம். சரியா? அதுக்கப்புறம் எண்ண ஆகமம், இது ஒரு காலகட்டம். அடுத்தது எடுத்தோம்னா இணை சட்டம், இது ஒரு காலகட்டம். புரியுதா? இதெல்லாம் உட்காந்து டீப்பாக படிக்கணும்போது அது வரும். அது நமக்கு பெருசாக அது யூஸ் இல்லைங்கிறதுனால இது ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணுறதில்ல. இந்த 5 புத்தகம் தான் தௌராத்து. அப்போ குரானு தௌராத்துன்னு சொல்லுதுன்னா குறிப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 5 புத்தகங்களை பற்றி தான் பேசுதுன்ட்டு. இப்போ இந்த 5 புத்தகம் கூட குரான் அப்படியே ஒத்துக்குதா? இன்னைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய இந்த 5 புத்தகம் அப்படியே ஒத்துக்குதா குரானு? ஏன் இதில் என்ன பிரச்சனை? இப்போ இந்த 5 புத்தகமும் பியூரிட்டியாக இல்லை. இப்போ இந்த 5 புத்தகத்திலையும் என்னென்ன இருக்குது? அல்லாஹ் பேசின வசனங்களும் இருக்குது, மூசா நபி சொன்ன ஹதீஸ்களும் இருக்குது, மூசா நபியை பற்றி மக்கள் சொன்ன செய்திகளும் அதில் இருக்குது. புரியுதா? அப்போ அந்த தௌராத்தை எடுத்து நாம் படிக்கும்போது அல்லாஹ் மூசாவை பார்த்து சொன்னான் அப்படிங்கிற சில வசனங்கள் வரும். அந்த வசனம் படிக்கும்போது நமக்கே புரியும் இது அல்லாஹ் தான் பேசுகிறான்ட்டு. அதே மூசா நபியை நான் கடை தெருவில் பார்த்தேன்னு வரும். இப்போ இது அல்லாஹ் பேசுனதா இருக்குமா, அந்த கடை தெருவில் பார்த்த ஒருத்தர் பேசுனதா இருக்குமா? இது ஒரு மனுஷன் பேசுகிறாங்கிறது நம்மளால் அழகாக புரிஞ்சிக்க முடியும். இது மாதிரி ஆனால் இது எல்லாமே கலந்து தான் இவங்க என்ன வச்சுருக்காங்க, ஒரே பேக்கேஜாக அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? நாமளும் இதை வச்சுருக்கோம், ஆனால் டிவிஷனாக வச்சுருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானுன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அது ஃபுல் குரானை மட்டும் தனியாக வச்சிட்டோம்.
அதில் ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தை கூட குரானில் இல்லை. ரசூல்லாவுடைய வார்த்தைகள் கொண்டு வந்து மர்ஃபூ ஹதீஸுன்னு சொல்லிட்டு தனியாக வச்சிட்டோம். அதில் சஹாபாக்களுடைய கமெண்ட் கூட இருக்காது, வெறும் ஹதீஸ் தான் இருக்கும். அடுத்தது ரசூல்லா இப்படி செஞ்சதை நான் பார்த்தேன்னு சொல்லி வரும் ஹதீஸ், அந்த ஹதீஸு தனியாக இருக்கும். புரியுதா? ரசூல்லா பார்த்ததாக சஹாபாக்கள் சொன்னதும் ஹதீஸ் தான், அந்த ஹதீஸு கேட்டகரி தனியாக பிரிச்சிருப்பாங்க. மர்ஃபூவு, மௌசூவு, புரியுதா? இது மாதிரி கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலமாக்கள் இந்த ஹதீஸை பார்க்கும்போது இதுதான் நான் இப்படி தான் செய்யணும்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஆலிம்கள் கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் நாம் என்ன பண்ணுவோம், உலமாக்களுடைய புத்தகங்கள்னு தனியாக பிரித்து வைப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வேதத்தில் அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நாம் ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்னு அழகாக நாம் வந்து ஹதீஸை தனியாக வச்சு கழிச்சிடுறோம். இவங்களுக்கு அது அந்த ஹதீஸ் எங்கே போய் உக்காந்துட்டு இருக்குது, வேதத்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு இருக்குது. இப்போ வேதத்துக்குள்ளே போய் ஹதீஸ் உக்காந்துருச்சுன்னா அதை நீ ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ அது மாதிரியான ஒரு சிக்கலான இடத்துல வந்துருச்சு. ஆனால் நாம் குரான் படித்த அந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறதுனால நாம் எடுத்து அந்த பைபிளை பெரட்டும் போது அந்த வார்த்தைகள் வருது, அல்லாஹ் பேசின வார்த்தைகள் அந்தந்த இடத்துல நாம் பார்க்க முடியுது. அந்த வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு எனக்கே புரியுது தௌராத்தில் இது அல்லாஹ் பேசினது அப்படின்ட்டு. அது அந்த மாதிரியான குறிப்பிட்ட வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படியே குரானோட மெர்ஜ் ஆகுது. நமக்கு அந்த வசனங்கள் மேலேயும் மரியாதை வருது. புரியுதா? அந்த அளவுக்கு குரானை படிக்கும்போது நமக்கு எவ்வளோ அது டிசிப்ளின், அந்த பயம் வருதோ அதே பயம் பைபிளை படிக்கும்போது நமக்கு வருது, அந்த பர்டிகுலர் வசனங்கள் படிக்கும்போது. ஆனால் அது எல்லா பப்ளிக்னாலையும் பிரித்து பார்க்க முடியுமானா முடியாது. வேதத்தில் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்களால பிரித்து பார்க்க முடியும், அல்லது குரானோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் பிரித்து பார்க்க முடியும். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இது வந்து பைபிளில் வந்து நான் உண்மைப்படுத்துகிறேன், பைபிளில் நேர்வழி இருந்துச்சு, தௌராத்தில் நேர்வழி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, அல்லாஹ் எதை சொல்கிறான், இந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் வசனங்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதை சொல்கிறான், அவன் பேசுனதுக்கு தான் அவன் வக்காலத்து வாங்க முடியும். ஓட்டில் போகிறவன் பேசுனதுக்கெல்லாம் அல்லாஹ் வக்காலத்து வாங்க முடியுமா? தௌராத்தில் அல்லாஹ் பேசுனதுக்கு அல்லாஹ் இன்றைக்கும் கேரண்டி தான். அந்த தௌராத்தில் அப்படி இருக்கக்கூடிய வசனங்கள் மட்டும் நீ தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணினா அந்த வசனங்களில் எந்த வழிகேடும் இருக்காது, எந்த குரானுக்கு மாற்றமாகவே எந்த வசனமும் இருக்காது. புரியுதா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் நேர்வழி அதில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நேர்வழியும் வழிகேடும் கலந்துருக்கு. அதில் நேர்வழி இருக்கக்கூடிய போர்ஷனு மட்டும் அல்லாஹ் வந்து கேரண்டி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அந்த நேர்வழியை மட்டும் பறிக்கிறவங்க கண்டிப்பாக குரானையும் ஏற்றுக்குவாங்க. இதே சூழ்நிலை தான் பைபிளுக்கும், மூசா யாருது, ஈசா நபியுடைய பைபிளுக்கும். இதில் என்ன இருக்குது, மத்தேயு, மார்க்கு, யோவானு, லூக்கா 4 அத்தியாயங்கள் பைபிளில் இருக்குது. இந்த 4 அத்தியாயங்கள்லையும் இதே ஸ்டோரி தான். ஈசா நபி கிட்ட அல்லாஹ் பேசின விஷயங்களும் இருக்குது, ஈசா நபி பொதுமக்களை பார்த்து பேசின விஷயங்களும் இருக்குது, ஈசா நபியை பார்த்து பொதுமக்கள் பேசின விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே வேதம்னு வச்சுருக்காங்க, ஆனால் இது எல்லாமே வேதம் கிடையாது. ஈசா நபி கிட்ட அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வேதம். அதுவும் நாம் படித்து பார்க்கும்போது அழகாக பிரித்து பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வேதம்னு சொல்லி படிக்கிறாங்க. அதனால் அவர்களால் நேரான பாதையில் நடக்க முடியல. இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான்ல, வலஸாலின், வழி தவறியவர்கள். இதனால தான் அவங்க வழி தவறி போனாங்க. காரணம் என்னென்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகளான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். அல்லாஹ் குரான், தௌராத், இஞ்சில் மட்டும் இறக்கலை, ஃபுர்கானையும் இறக்கிட்டான். ஃபுர்கான்னா எது? குரான். குரானுடைய இன்னொரு பேர் என்ன? ஃபுர்கான். ஃபுர்கானுடைய அந்த மீனிங் என்ன அப்படின்னா நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியது. புரியுதா? இது பேர் வந்து ஃபுர்கான்.
அப்போ இந்த பத்ரு போர் இருக்குல்ல, பத்ரு போரை பற்றியும் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? அது ஃபுர்கானுன்னு சொல்கிறான். ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைச்சதோ அவங்க நல்லவங்க, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்கலையோ அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த போர் வந்து தீர்மானம் பண்ணிச்சு. ஸோ அதனால் பத்ரு போரும் ஃபுர்கானுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு நிச்சயமாக ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை குரான், இதை யாராவது ஏற்க மறுத்தா அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த புக்கு மற்ற புக்கு மாதிரி இல்லை. விரும்பினா படிக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். நீ மனுஷனாக இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த புக்கு படித்தே ஆகணும். உனக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த புக்கு சொல்கிறது உண்மைன்னு உனக்கு தெளிவாக புரியும். அப்படி புரிஞ்சாலும் நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா அதற்குண்டான விளைவு நீ மறுமையில் சந்திச்சே ஆகணும். அதற்கு நரகம் கிடைக்கும். புரியுதா? இன்றைக்கி வந்து விரும்பி படிக்கிற சிலபஸுக்கு வந்து குரான் கிடையாது, நீ படித்தே ஆகணும், ஆப்ஷனல் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இதோட போதும்.